அதை வச்சு நீங்கள் இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே இம்பீச்மெண்ட் மோஷன்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனவங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி இப்போ இந்த கொடி அங்கே போச்சு? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்பயுமே இந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இந்த கொடி அந்த தர்காக்குள்ளே ஏற்றப்படும், அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அந்த கொடி இறக்கப்படும் அப்படின்னு. அப்படி உள்ளுக்குள்ளே தர்காக்குள்ளே ஏற்ற வேண்டிய ஒரு கொடி எப்படி கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஏற்ற முடியும்? அவர் தான் நீதிமன்றத்துமே நம்பிக்கை இல்லைன்னு போராடுங்கன்னு சொல்லி மக்களை வீதியில் இறங்கி போராடுங்கன்னு நீங்கள் சொன்னாராது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சரி, நீதிபதி பானுமதி இருந்தாங்க, நாங்கள் இயேசுநாதர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவேன்னாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு சார்புடையதாக தான் இருக்கும். அதனால் நீதிபதி ஜஸ்டிஸ் பானுமதியினுடைய அத்தனை கேஸையும் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு இப்போ கோரிக்கை வச்சு போராடினா, அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் ஒபே பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு எதிராக இருக்கா, நாங்கள் ஒபே பண்ண மாட்டோம். அது எல்லா துறையுமே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி எல்லா துறையுமே, அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற அரசாங்க துறைகள் எல்லாமே அப்படியே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இந்த அரசாங்கம் தான். அதுக்கு ஒட்டுமொத்த காரணம் இதுக்கு இந்த அரசாங்கம் தான். அங்கே 20% முஸ்லீம் ஜனத்தொகை, துணுக்க ஜனத்தொகை. அங்கே தமிழகத்தில் ஒரு 6% தமிழக ஜனத்தொகைக்கே நம்ம என்ன பாடுபடுறோம்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 20% ஜனத்தொகைனா எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்போ தொடர்ச்சியாக எந்த ஆதரவும் இந்துக்களுக்கு இல்லாத ஒரு அரசும் அங்கே இருந்துட்டு இருக்கு. அந்த நிலையில் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது அங்கே நடந்திருக்கிறது. அப்படிங்கும் பொழுது பார்த்தா கூட ஒரு தடவை கூட பிஜேபி இது போல் தேர்தல் கமிஷனை இது வரைக்கும் குறை சொன்னதில்லை. எந்த இடத்துலையுமே அவர்கள் தேர்தல் கமிஷனையோ இல்லை வாக்காளர் பட்டியலையோ இல்லை எத்தனையோ முறை சீர்திருத்தங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. அந்த எதையுமே குறை சொன்னதில்லை, எந்த நடைமுறையும் அவர்கள் குறை சொன்னதில்லை. அப்போ உனக்கு மட்டும் நீ தோற்று போனதுலேருந்து மட்டும் ஏன் இந்த பிரச்சனை உனக்கு வருது? இந்த பிரச்சனையை நீ எங்கெல்லாம் நீ வைக்கிற? நீ தோத்த மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனையை நீ கொண்டு வர. அதே விஷயத்தை இப்போ நீ ஜெயிச்சிருக்கல்ல, நீ ஏதோ ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சு நீ ஒரு எம்பி ஆனதுனால தானே இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்க. அப்போ இதுவும் அப்படிதான் முறைகேடாக நடந்திருக்கு. அதனால் நான் என்னோட எதை நான் எல்லா காங்கிரஸ்காரனும் நீங்கள் ஜெயிச்சதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ கூட பாருங்கள், ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், காஞ்சிபுரத்தில் கூடிய அந்த சங்கர மடம், அதற்கு எதிராக ஒரு குரூப் கிளம்பி அது அதுதான் ராவணனுடைய இடம், பிறப்பிடம். அதனால் நாங்கள் அந்த இதை எங்களுக்கு நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்னு இப்போ ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. ஏன் அந்த குரூப் கிளம்புதுன்னா, இப்போ இருக்கிற ஆட்சி அப்படி. அதனால் இதையெல்லாம் இந்த நேரத்தில் கொண்டு வந்தால் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும்னு இந்த மாதிரி ஒரு தீய சக்தி ஒன்று இப்போ கிளம்பியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த 5ஆம் தமிழ் படை அப்படின்னு ஒருத்தன் கிளம்புனான். அவன் எழுதியிருக்கிற கதை, அவன் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே அபத்தம். அவன் கிளம்புனான் என்னன்னா, நான் ராமனை கொளுத்துற ராவணனை கொண்டாட போகிறோம் இங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். திருப்பரங்குன்றத்தில் பிறை கொடி, தர்காவுக்கு வெடிகுண்டு மிரட்டலா? உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை, ஹைகோர்ட் அதிரடி. சந்தேஷ் காளி கற்பழிப்பு வழக்கு, முக்கிய சாட்சியை கொல்ல முயற்சி. தீர்ப்புக்காக நீதிபதி நீக்கமா? திமுகவை வெளுத்து வாங்கிய அமித்ஷா. யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி சேர்ப்பு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிகுமார். சமீபத்தில் சர்ச்சை திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சையை பற்றி பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் அது மீறப்படுகிறது. அது இந்த தீர்ப்பை எந்த ஒரு நடைமுறைப்படுத்தவில்லை. இதற்காக திருப்பரங்குன்றம் மலையை ஏறக்குறைய 144 தடை உத்தரவு போடப்பட்டது. 144 தடை உத்தரவு போட்ட பிறகு நீதிபதி அவர்கள் 144 தடை உத்தரவு விலக்கிவிட்ட பிறகும் என்ன பண்ணால், நாங்கள் அது தொடர்பாக மேல்முறையீடு செல்ல போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்களால் இன்னும் 144 தடை உத்தரவு போட்டுருக்காங்க. அதனால் அந்த மலைக்கு யாருமே செல்ல முடியாது என்று ஒரு உத்தரவு இருக்கிறது.
என்ன காரணம்னா மலை மீது நாங்களா போறோம் கேட்கப்படும் போது காவலரால் சொல்லப்பட்ட வாதம் தான் அது. அப்படி இருக்கும்போது மலைக்கு யாருமே செல்ல முடியாது. அப்படி இருக்கப்படும் போது அந்த திருப்பரங்குன்ற மலை மீது என்ன பண்ணுதுன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் பிறை கொடி ஏற்றப்பட்டிருந்தது. எங்க ஏற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மலை, அந்த மலையே முருகனுக்கு சொந்தமாக சொல்லப்படக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து முருகனுக்கு சொந்தப்பட்டது. மலையில் இருக்கக்கூடிய கள்ளத்தி மரம்னா என்ன பார்த்தீங்கன்னா தலைவிரிச்சான் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தின் மேலே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிறைக்கொடி ஏற்றிருக்காங்க, சிவப்பு பிறைக்கொடி. இந்த பிறைக்கொடி எப்படி ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஏற்பட்டு இது வந்து இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில், யாரையுமே போக முடியாத ஒரு இடத்துல வந்து எப்படி இந்த திடீர்னு விஷயம் வந்திருக்கு. இது ஏற்படுத்தப்படும் போது திடீர்னு வந்து தர்காவுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இப்படிலாம் ஒரு சில சர்ச்சைகள் ஏற்படுத்திருக்கு. இந்த செய்தியை எடுப்பாங்க. யாருமே செல்ல முடியாத ஒரு மலை. இப்போ யார் என்ன 144 தடை உத்தரவு இதெல்லாம் பண்ணீங்க, யாரும் அங்கே போகலை. அப்படிங்கும் பொழுது இப்போ அந்த கொடி மட்டும் எப்படி வந்துச்சு? இப்போ நான் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், இந்த தீர்ப்பு இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டதுனால மத நல்லிணக்கமே கெட்டு போச்சு, மத நல்லிணக்கத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் ஒரு நீதிபதி செயல்படுகிறார் அப்படி இப்படின்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மத நல்லிணக்கத்தை பத்தி ரொம்ப பேசுறாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு கொடி அங்க இருக்கே, இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா யாருமே இப்ப வாய் திறக்கல. இப்ப யாருமே அதை பற்றி பெரிதாக பேசவே இல்லை. எல்லாரும் இப்ப ஹைலைட்டா இப்ப சோசியல் மீடியால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னடா நியூஸ் அப்படின்னா திருப்பரங்குன்றம் தான். அதை வச்சு நீங்க இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு மேல இம்பீச்மெண்ட் மோஷன் எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனவங்கள இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி வந்து இப்ப இந்த கொடி அங்க போச்சு? என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பயுமே வந்து இந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இந்த கொடி வந்து அந்த தர்காக்குள்ள ஏற்றப்படும், அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அந்த கொடி இறக்கப்படும் அப்படின்னு. அப்படி உள்ளுக்குள்ள தர்காக்குள்ள ஏற்ற வேண்டிய ஒரு கொடி எப்படி கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஏற்ற முடியும்? இப்ப நீங்க என்னன்னா, இப்ப ஒரு விஷயத்த நல்லா பாருங்க, கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதுக்கு இவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்களாம். அப்ப மத நல்லிணக்கம் கெட்டுடுமா, பெரிய கலவரம் வருமா? அதனால ஏன்னா இதெல்லாம் தானே அவங்க சொன்னாங்க அன்னைக்கு காரணங்களாக ஏன் மலை ஏறக்கூடாது, ஒரு செயல்பாடு செய்தால் அதுக்கு மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுவாங்க. சரி, இப்ப உங்க இடத்த விட்டுக்கிட்டு அடுத்த இடத்துல வந்து நீங்க இந்துக்கள் இடத்துல ஆக்கிரமிக்க விதமாக ஒரு கொடியை கொண்டு வந்து நீங்க அங்க கட்டி வச்சிருக்காங்களே, இப்ப மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுமா, பாதிக்கப்படாதா? இப்ப மத நல்லிணக்கம் வராதா? அப்ப இதை செய்தது யார்? ஏன் அதுமே இப்ப அது என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தான் அங்க தெரியும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாம் பேசினா அந்த இனிகோ திவ்யனும் லோகநாதனும் இப்ப இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? இல்ல இவங்க தான் போய் கட்டினாங்களா? யாருங்க அனுமதி செஞ்சு கொடுத்தாங்க? நீங்க என்ன சொன்னீங்க, இங்க இருந்து வந்து 10 பேர் அப்படியே நிச்சயமா அவங்களுக்கு தெரியாம போயிருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் 144 உத்தரவு, நீங்க தான் 144 தடை உத்தரவு போட்டு இருக்கீங்க. அதாவது அந்த கேஸ் தீர்ப்பு வரும் பொழுது 144 தடை உத்தரவு இல்லை, அன்னைக்கு தடை உத்தரவு கிடையாது. எல்லாமே வழக்கம் போல செயல்பட்டு இருக்கு. கோயிலுக்கு பக்தர்கள் போயிட்டு வராங்க எல்லாருக்கும். அங்க வந்து தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வருது. அந்த காலையிலேயே மதியம் வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் செயல்படுத்தாம அப்படியே இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு காலையில இருந்து. ஸோ செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் நடக்கலைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க இந்துக்கள். அப்போ கோர்ட்டுக்கு நீங்க போய் அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு 6 மணிக்குள்ளார நீங்க, அப்போ அதுக்கெல்லாம் சொல்றாங்க இது வந்து ப்ரீமெச்சூரா நீங்க கண்டெம்ப்ட் எடுக்கிறீங்க. 6 மணிக்கு தானே, அப்பெல்லாம் 6:05 வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்ப உட்காந்து இந்த வழக்கை எடுக்கும் பொழுது நீங்க வந்து பாதுகாப்பு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு கொடுத்து போய் விளக்கேத்துங்கன்னு சொல்றாரு. சிஐஎஸ்எஃப் வர்ற வரைக்கும் 144 பத்தின பேச்சே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட 8 மணி அளவுல தான் அந்த சிஐஎஸ்எஃப் படை வருது இல்லையா? அது வரைக்கும் இவங்க 144 பத்தி எந்த விதமான பேச்சுவார்த்தை எது பத்தியும் இல்லை. அதுக்கு முன்னாடி 144 போட்டிருக்காங்கிறத பத்தியும் தெரியல. அதை பத்தி ஜட்ஜி கேட்டபோது கூட இவங்க வந்து அடுத்து கண்டெம்ப்ட்ல வந்து அவங்க விசாரணைக்கு வரும்பொழுது கூட அதை பத்தி இவங்க பேசல. இவங்க வந்த உடனே 144 மேல போக முடியாது, கலவரம் வரும், இவ்வளவும் பேசுறாங்க. ஆனால் சரி பேசிட்டீங்கல்ல, அப்ப 144 தடை உத்தரவு சொல்லிட்டீங்கல்ல, அடுத்த நாள் ஜட்ஜி 144 தடை உத்தரவு நீக்கின பிறகு கமிஷனரை வச்சுக்கிட்டே நீக்கினதுக்கு அப்புறம் கூட வேண்டுமென்றே கமிஷனரே ஸ்பாட்டுக்கு வராம இனிகோ திவ்யன், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயிண்ட் கமிஷனராக அவர் அந்த டெபுட்டி கமிஷனராக அவர் அந்த இடத்துல அவர் எடுத்துக்கிட்டு அவர் அதே வார்த்தையை சொல்லி அடுத்த நாள்ல இங்க தடுத்தீங்க.
அப்ப இப்ப இந்த 144 நீக்கிட்டீங்களா நீக்கலையா? அதுக்கப்புறம் அதை குறித்து ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா? அவர் தான் மலை மேல போவதற்கு அது யாருக்குமே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அனுமதி இல்லை, ஏதாவது இருக்குன்ட்டீங்க. அமலில் இருக்கு. அந்த அமலில் இருக்கு அப்படிங்கிற நேரத்துல எப்படி நீங்க வந்து இப்ப கொடி எடுத்துட்டு ஒரு ஆள் மேல போனாங்க? கொடியேற்றதும் இல்லாம சர்ச்சைக்குரிய கோயில் மரத்திலே கட்டப்பட்டது. கோயில் மரத்திலேயே எப்படி நீங்க கட்ட விட்டீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? இப்ப இந்த கேள்வி எல்லாமே இப்ப நமக்கு வருது இல்ல? அப்ப இந்துக்கள் வந்து அவர்களுடைய சொந்த இடத்துல ஒரு விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு அவர்களுக்கு கோர்ட்டே அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து அனுமதி கொடுத்தாலும் கூட, ஏத்த வேண்டும் என்று உத்தரவிட்டாலும் கூட, அதை இங்க இருக்கக்கூடிய எத்தனைக்கும் யாரை வேண்டுமானாலும் யார் வேணா போய் ஏத்திக்கோங்கன்னு எல்லாம் முதல்ல அவர் சொல்லல. முதல்ல அவர் சொன்னது ரொம்ப தெளிவா HRNC ஏத்தணும்னு தான் சொன்னாரு. கோயில் நிர்வாகத்தை தான் ஏத்த சொன்னார். அது கூட யாரையோ போற செய்ய சொல்லல. அப்படி இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகும் கூட நீங்க வந்து அதை செயல்படுத்தக்கூடாது என்று நின்று கொண்டிருந்தது அரசு. ஆனால் அதே நேரத்துல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொடி அங்க ஏற்றப்பட்டிருக்கிறது. அதை பத்தி வாய் திறக்கல யாரும். எப்படி போனது அப்படிங்கிறத பத்தி அதுக்கான எந்த ஒரு செய்தி எங்கேயுமே கிடையாது. இது ஒரு தினமலர்ல மட்டும் இந்த செய்தி என்பது இன்னைக்கு வந்திருக்கிறதே நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப இது ஒருதலைபட்சமான விஷயமா இல்லையா? இல்ல இப்ப நம்மளுடைய கேள்வி அடுத்து இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்பொழுது இப்ப எலெக்ஷன் வர நேரம். அப்ப இந்த எலெக்ஷன் வர நேரம் அப்படிங்கிற கூடிய ஒரு காரணத்தினால இன்னைக்கு என்ன வேணா இந்த அரசு இறங்கி செயல்படும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அரசே வந்து ஒரு ஏன்னா இப்ப யாரும் போய் அங்க போக முடியாது, வெளியாட்கள் அப்படிங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப அரசே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சரி செய்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இப்ப நமக்கு வருது இல்ல? ஏன்னா நான் இப்போ ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன். அந்த வீடியோல திமுக காரங்கெல்லாம் போறாங்க, இந்த பக்கம் ஒரு 4-5 துலுக்கங்க நிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து அதை பார்த்து முதல்வர் ஸ்டாலினே போறாரு. ஆமா போறாங்க. இந்த பக்கம் துலுக்கெல்லாம் நிற்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் நீங்க எடுத்த முடிவு சூப்பர் அப்படின்னு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆமா இந்த மாதிரி அதுக்கு அவங்களும் வந்து அதை ஆர்ப்பரித்து கொண்டு செல்ற மாதிரி ஒரு வீடியோவா வந்துட்டு. அப்ப இதெல்லாம் என்ன இப்ப தேர்தலுக்காக திட்டமிட்டு இந்துக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சதியா, இல்ல இப்ப வேண்டுமென்றே அங்க வந்து இந்த கொண்டு போய் வைக்கும் பொழுது அங்க ஒரு இப்ப இதை வச்சோன்னு ஒரு பதட்டம் வரும். இப்ப இந்துக்கள் வந்து எப்படி அதை மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கும் பொழுது ஒரு பதட்டம் வரும். அப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும் பொழுது இப்ப ஏற்கனவே கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முஸ்லிம்கள் தரப்புல பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்டு அதான் கேட்டிருக்கு. இப்ப தர்கா சார்பில் அவங்க எங்க வேணா இப்போ ஏத்திக்கிட்டும் அவங்களோட இடத்துல அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடுல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்கு, ஜட்ஜு சொல்லியிருக்காரு. அதே போல வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுல அவங்க யாரும் எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அந்த சமூகத்துல கூட யாரும் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கலை. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தலா ரஹீம் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க இடத்துல அவங்க விளக்கு ஏத்துறது ஏன் தடுக்கணும், இதை ஏன் அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கிற கேள்விதான் அவருடைய பார்வையாக முன் வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு எவிடன்ஸ், ஒரு சமூக பதட்டம் இருக்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணி கோர்ட்டுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்துக்கள்ல வந்து தடுத்தால் அவ்வளோ பெரிய கூட்டம் மத கலவரம் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, நாங்கள் அனுப்ப மாட்டோம் எல்லாமே சொன்னாங்க, கோர்ட் ஆர்டர்லாம் வச்சிருந்த கூட. ஆனா இந்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். ஆனா ஆக்சுவலா நடந்திருந்தா கலவரம் நடத்திருக்கலாம். இதே இது வந்து வேற்று அதர் தான் ஹிந்துவா இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு பள்ளிவாசலை இதே கோர்ட் ஆர்டரின் பேர்ல இடிக்க போன போது என்ன முடியலையே. அன்னைக்கு உங்களால என்ன முடிஞ்சது? ஒட்டுமொத்த நகரமே அன்னைக்கு ஸ்தம்பிக்க வச்சது. ஆனா இன்னி வரைக்கும் அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட முடியாமல் அப்படியேத்தான் இருக்கிறது. ஆனா இந்துக்கள் எதே நேரத்துல சட்டத்துக்கு கட்டுப்பட்டு கலைந்து சென்றார்கள். இத ஜட்ஜு கூட சொல்லியிருக்காரு, லோகநாதன் தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் தடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்காரு, அது உங்களோட இதனாலலாம் நடக்கல, மக்கள் வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு கலைந்து சென்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது போல மக்கள் கலைந்து சென்று விட்டாங்க அவர்கள். அதுதான் அன்னைக்கு நடந்திருக்கு. அப்ப இது வேண்டுமென்றே இது போன்ற ஒரு விஷயம் நடப்பதற்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி ஒரு எவிடன்சஸ் கிரியேட் பண்றது, பதட்டம் கிரியேட் ஆகுது பாருங்க, இப்ப அவங்க அங்க ஏத்துறேன்னு சொன்ன இங்க வந்து இவங்க கொடி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு ஆன முயற்சியா
நிச்சயமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இந்த இடத்துல வருகிறது. அதே போல இது வரக்கூடிய அதே நேரத்துல இப்ப என்ன ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா, நேற்றுக்கு வந்து திடீர்னு வந்து அங்க அதாவது தர்காக்கும் அந்த கோவிலுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து ஒரு பாம் வைக்கப்பட்டிருந்தது. அதை வந்து காவல்துறையினர் சென்று அதை டிஃப்யூஸ் பண்ணாங்க. அங்கே டெட்டனேட்டர்ஸ், ஒயர்ஸ், அது மாதிரி எல்லாமே அமோனியம் நைட்ரேட் மாதிரியான வெடிப்பொருட்கள்லாம் அங்கே இருந்தது அப்படின்னு வந்து அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. மீண்டும் சந்தேகத்துக்கு போடுது. மீண்டும் நமக்கு இப்போ சந்தேகம் வருது, யார் அங்கே போனாங்க, எப்படி அங்கே வைக்கப்பட்டது, எப்படி அது நடக்குது. அப்போ இன்னும் சந்தேகப்படுறாங்களா, ஒருவேளை இது வந்து இந்த மாதிரியாக இந்த மலையில் வந்து அடிக்கடி இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தெல்லாம் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விசாரணை செய்து வருகிறோம் அப்படின்னு எல்லாம் இப்போ சொல்றாங்க. இப்போ இதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியது. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கணும். இவ்வளவு நாள் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, வெளியிலிருந்து வரக்கூடிய இந்துக்கள் தானே வந்து இதுக்காக எதிர்ப்பு உயர்த்தணும்னு சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் யாரும் கேட்கல, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேசாம தான் இருக்காங்க. இதெல்லாம் இவங்களால சொல்லப்பட்ட வாதங்கள். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, உள்ளூர் மக்கள் நாங்க எங்க வாழ்நாள்ல பாத்துருவோம்னு சொல்லி ஆசையா தான் காத்துட்டு இருந்தோம், ஆனா இப்ப பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பலவிதமான போராட்டங்களை இப்ப அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஊர் கூட்டமைப்பு கூட ஒரு கடிதம் எழுதியிருக்கார்கள். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க ஏத்திக்கிறோம், நாங்க அதுக்கான குடும்பம் ஏத்திக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப உண்ணாவிரத போராட்டம் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு அனுமதி கூட 50 பேருக்கு மட்டும் அனுமதின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியாக இப்ப ஊருக்குள்ள இருந்தும் கூட பல குரல்கள் எங்களுக்கு அந்த தீபத்தை பார்க்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்ததுடனே இப்ப அரசாங்கத்திற்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்ப கோர்ட்ல போனாலும் இவர்களுக்கு வந்து, ஏன்னா இது வந்து தெளிவாக வந்து பிரிவியூ கவுன்சில் தீர்ப்புல இருந்து ஆரம்பிச்சு இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை என்பது, திருப்பரங்குன்றம் மலையே இந்துக்களுக்கு சொந்தமானதுதான். ஆனா என்ன பண்றது, தர்கான்னு ஒரு இடத்த அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க, ஆக்கிரமிச்சுட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை விட்டு அந்த இடம் மட்டும் அவர்களுக்கு சொந்தம், மற்ற அனைத்து இடமும் இந்துக்களுக்கு சொந்தம். இது வந்து இதெல்லாம் வந்து கிளியரா வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டாச்சு ஜட்ஜ்மெண்ட்ல. அப்ப இனி இந்த கேஸ்ல வந்து என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இந்த தடவை விளக்கை ஏத்திருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் எங்கேயுமே வந்திருக்க போறது கிடையாது. ஆனால் திமுக இதை வந்து அரசியலாக்க வேண்டும், இது ஒரு மத அரசியலாக கொண்டு போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே செய்து வருவதான் நம்ம ஆரம்பத்தில இருந்தே நம்ம சொல்லி கொண்டு வந்தோம். அதற்காக எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இதை வைத்துக்கொண்டு வந்து அரசியல் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால அதனுடைய பின்னணியில சேர்த்து வச்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சந்தேகங்கள் என்பது நமக்கு உருவாகிறது. ஏன்னா இந்த மாதிரியான எவிடன்சஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய வரலாறு என்பது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பல வரலாறுகளை நம்ம பார்த்திருக்கோம். கஞ்சா முன்னாடி எல்லாம் இந்த கஞ்சாவை வைத்து பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பலது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அதனால வந்து தெரியாது, இந்த மாதிரியான சந்தேகங்களை வருவதற்கான ஒரு காரணிகள் பலது இருக்கிறதுனால நமக்கு அந்த சந்தேகங்கள் வருகிறது. ஆனா எது எப்படியாக இருந்தாலும் இதற்கு வந்து நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்க வேண்டும். அது எப்படி வந்து இது வந்து மேலே வந்து இந்த கொடி சென்றது, எதுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் பரவ வேண்டிய காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்துக்கள் தங்களுடைய போராட்டத்துல மேலும் கூட இன்னும் கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருந்து இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆங்கிலத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். என்னன்னா தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்தை வந்து தவற வந்து திரும்ப செய்வது அவனுக்கு பேர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படி சொல்லுவாங்க. இது ஏறக்குறைய வந்து யாருக்கு பொருந்தும், இந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசியல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, நீதிமன்றம் கூறியிருக்கு. எப்படின்னா 2 விஷயத்துல வந்து நீதிமன்றமும் வந்து இன்னைக்கு வந்து கண்டனத்தை தெரிவித்திருக்கு. அந்த கண்டனமும் வந்து அரசு துறை எந்த அளவுக்கு கேவலமா செயல்படுது அப்படின்றது ரொம்ப விட்டெளிச்சமா இருக்கு. ஒரு முதல் விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம கேட்க நேர்ந்த பிரமிளா அவர்கள் 2017 வந்து ஜார்ஜ் டவுன்ல கூட சாலை ஆக்கிரமிப்பு குறித்து வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அந்த மனு வந்து 2021 மார்ச் 5 வரை காலவாசம் கொடுக்கப்பட்டது. எப்போ 2017 தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கு 2021 மார்ச் 5 வரைக்கும் 6 மாத காலவாசத்தில் வந்து சாலை ஆக்கிரமிப்புல இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆக்கிரமிப்பு இது வரைக்கும் அகற்றப்படலைன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து
அவங்க போறதுக்கு முன்னாடி என்ன கிட்டத்தட்ட இந்த போலீஸ்க்கு வந்து 5 முறை கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி சாலை ஆக்கிரமிப்புகள் இருக்கு, இது நீங்க முழுமையா ஆற்றுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனா அவர்கள் எந்த ஒரு இதுவும் ஒத்துழைப்பும் எந்த ஒரு இதுவும் பாதுகாப்பு தரவில்லை. அதன் காரணமாக வந்து மீண்டும் வந்து கோர்ட்டை நாடியிருக்காள். கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ஜனவரி 5க்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கலைன்னா எல்லா அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இது ஒரு விஷயம். இது ஒரு நடவடிக்கை. அதிகாரிகள் யாரும் செயல்பட, அதாவது ஒரு பக்கம் மாநகராட்சியும் செயல்படல, ஒரு பக்கம் காவல்துறையும் செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ராஜ்குமார் ஒரு அரசு ஊழியர், அவர் வந்து ஒரு துணை தாசில்தார் பதவி இருக்கு, 2006 பட்டியலில் தன்னோட பெயர் இருக்கு, ஆனால் அந்த ஒரு இதை சேர்க்கல. அது என்ன பண்ணாங்க, நீதிமன்றம் மீண்டும் 2024 இருக்காங்கன்னா 12 வாரங்களில் அவர் பேர் சேர்த்து அதுக்கு உண்டான பணபலங்கள் எல்லாமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. உங்களுக்கு கொடுத்து ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தும் என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து தேர்தல் பணி இந்த பணி அப்படின்னு சொல்லிட்டு அதன் காரணமாக எங்களால் செயல்பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிக்காங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ கால அவகாசம் கேட்கறதுலாம் தப்பு இல்லை, ஆனால் மேல்முறையீடு கூட செய்யலாம், ஆனால் செயல்படவே மாட்டேன்றீங்களே, இப்படி ஒரு செயல்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் தான் கண்டனத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் 2 வழக்குலையும் வந்து அரசு துறையை வந்து கண்டிச்சிருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஜி.ஆர். சாமிநாதனுடைய உத்தரவை வந்து ஏதோ இன்னைக்கு அரசு அதிகாரிகள் மதிக்கல, அவங்க பாட்டுக்கு தெனாவிட்டா திமிரா இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. எந்த நீதிபதி எந்த உத்தரவு போட்டாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம். எங்களோட இஷ்ட பிரகாரம் என்னமோ அதை செய்வோம். அதுதான் நீ நடந்துட்டு இருக்கு. ஒரு காட்டாட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு எதுவும் திருப்பரங்குன்றம் வழக்கம் மட்டும் அவருடைய வழக்கம் வந்து இவங்க மதிக்காம இருக்கல. ஏற்கனவே இவருடைய வழக்கு வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் பட்டியலும் இதே போன்ற தீபம் ஏற்றக்கூடிய பிரச்சனை தான். அங்கேயும் என்ன சொன்னாங்க, முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் மறுத்திருக்காங்க. அங்கேயும் அது ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் இதே வேலையை பண்ணிருக்காங்க. அங்கேயும் ஒரு கண்டெம்ட் அப்படியே தான் இருக்கு. இதே விஷயம்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மயிலாடும்பாறை, கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா மயிலாடும்பாறை அப்படிங்கிற இடத்துல இதே போலதான் கடைசியாக வந்து இதே போல கண்டினம்லாம் தெரிவிச்சு திரும்ப அந்த முருகர் சிலையை அங்க வச்சிருக்காங்க. அங்க முருகர் சிலையை எடுத்த வழக்குல இது, அதாவது இது மட்டும். அதே பத்தி இதுல இன்னும் சொல்ல போனா இந்த ஹெச்ஆர்என்சிக்கு பாத்தீங்கன்னா பல நீதிபதிகள் பல ஆர்டர்களை போட்டுட்டே தான் இருக்காங்க. அதே போல ஹெச்ஆர்என்சி வழக்குகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பல வழக்குகள்ல வந்து கொடுத்த எந்த ஆர்டரையுமே இவங்க செயல்படுத்தியது கிடையாது. ஈவன் மகாதேவன் அவரும் அதே போல ஜட்ஜு, அந்த ஜட்ஜும் எவ்வளவோ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு. அவருமே பல தடவை திட்டிருக்காரு, நீங்க எந்த ஆர்டரையுமே ஒபே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுக்கும் 1 லட்ச ரூபாய் ஃபைன் வர போட்டிருந்தாங்க. எது அந்த ஃபைன் போட்டு எது போட்டாலும் ஒரு மானம் இல்லாம நாங்கள் வந்து இந்த நீதிமன்றங்கள் என்ன சொல்றது, நாங்க கேட்க மாட்டோம். பாருங்க, இடி எந்த துறையா இருந்தாலுமே கேட்கறது இல்லைன்றதுல ஒரு தனிப்பட்ட இது வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு அனாலஜி இருக்கு, அதை சொல்றேன். இப்ப அமலாக்கத்துறை அவங்க என்ன பண்றாங்க, அங்கிருந்து வந்து இந்த மாதிரி அமைச்சர்கள், இப்ப இவர் மேல வழக்கு, கே.என்.நேரு மேல வழக்கு இருக்கு. இப்ப கே.என்.நேரு மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா எவிடன்சஸோட அமலாக்கத்துறை அங்கிருந்து அனுப்புறாங்க. ஒரு வழக்குல ஏற்கனவே இத்தனை கோடி ஊழல்னு சொல்லி எவிடன்ஸ் அனுப்பிச்சு இது வரைக்கும் அவர் மேல வழக்கு பதியல. அதனால இடி விசாரிக்க முடியாம அப்படியே இருக்கு. இப்ப அடுத்த இன்னொரு அது வந்து கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம். இப்போ அடுத்ததையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததுலேயும் இதே போல் டெண்டர் முறைகேடு, எல்லா டெண்டரையும் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சு அந்த பர்சன்டேஜை அவர் வாங்கியிருக்காரு அப்படின்றது டெண்டர் முறைகேடில். இப்போ அதுலேயும் எத்தனையோ கோடி, 2000 கோடிக்கு மேலே அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதுக்கும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து எதுவும் இல்லை. இத்தனைக்கும் அவங்க கடிதம் யாருக்கு எழுதுறாங்க, டிஜிபிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் எழுதுறாங்க. ஸோ இப்போ அவங்களும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இத்தனைக்கும் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, நீங்க இதுக்கு மேலேயும் வந்து போலீஸ்காரங்க வந்து இவங்க மேல கேஸ் பதியல, வழக்கு பதியல அப்படின்னு சொன்னா இந்த ஊழலுக்கு அவங்களுமே பங்கு இருக்குங்கிற மாதிரியாக ஆகும்ன்றதெல்லாம் அந்த எச்சரிக்கையெல்லாம் கூட விடுத்திருக்காங்க. ஆனா இந்த மானம் ஏதாவது இருந்தா தானே. ஆனா நீங்க இதுல இன்னொரு விஷயத்த நீங்க பார்க்கணும். ஆனா இதே அரசு திடீர்னு நீதிமன்ற செயல்பாடுகளை கேட்டு இப்படிங்கிறதுக்குள்ள செயல்படுத்தும். எப்ப இதெல்லாம் அரசுக்கு எதிராக என்னெல்லாம் தீர்ப்பு வருதோ அந்த ஒரு தீர்ப்பையும் நீதிமன்றத்தை மதிக்காம நான் மேல்முறையீடு போறேன், நான் அப்பீல் போறேன், நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கூட பெருசா ஃபாலோ பண்ணாம டைரக்டா அங்க போய் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கிளம்புவாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த அரசுக்கு ஆதரவா ஏதாவது ஒரு தீர்ப்பு இருக்கட்டும் பாருங்க, அடுத்த நிமிஷம் அதை செயல்படுத்துவாங்க. அது உதாரணத்துக்கு இப்ப இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை நம்ம சொல்லலாம். அது மட்டும் எப்படி உங்களால ஒபே பண்ண முடிஞ்சுச்சு?
உடனே அடுத்த நாளே போய் அங்க இருந்து அந்த போராட்டக்காரங்களை நீங்க எவாக்குவேட் பண்ணீங்களா இல்லையா? ஆமா, அது நள்ளிரவு இரவோட இரவாக இரவோட இரவா நீங்க போய் எவாக்குவேட் பண்ணீங்களே. சரி, நாம என்ன கேட்கிறோம், இந்த நீதிமன்றத்தை எதையுமே நீங்க நம்பாதவங்க தானே, உபே பண்ணாதவங்க தானே. கருணாநிதி இறந்த பிறகு மெரினால தான் புதைக்கணும் அப்படிங்கறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா நீங்க போய் என் கோர்ட்டுக்காக தட்டினீங்க. அதாவது எப்படி இவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நீதி எல்லா அரசினுடைய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இன்னைக்கு பிஜேபி கையில வச்சு செயல்படுறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இதுதான் இவங்க தானே செயல்படுறாங்க. அப்ப இதுதானே உண்மையான பாசிசம். இன்னைக்கு பாருங்க, இந்த அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக என்னெல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு போனலாமா, ஹரி பரந்தாமன் வேற பேசுறாரு. அவர்கிட்ட இருக்கிற வழக்கை மாத்தணுமா, அவரை ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு மோட்டார் இதுக்குள்ள கொண்டு போய் போடணுமா, அதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அவர் எப்படி அதிகாரிகளுக்கு எனக்கு அந்த அவர் பேசப்படும் போது ஒரே ஒரு சின்ன சந்தேகம். ஹரி பரந்தாமன் மேல சொல்லப்படும் போது அவரும் ஒரு நீதிபதியா இருந்தார். யாருக்காவது ஒருத்தருக்கு பாதகம் இருக்கத்தான் செய்யும், ஒருத்தருக்கு சாதகமா இருக்கும், ஒருத்தர் ஒரு தூற்றுவார், ஒருத்தர் போட்டுருவார். அதுக்காக அதுதான் நீதியோட இது தீர்ப்புன்றது. எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு தீர்ப்புன்றது இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை. இது பரந்தாமனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஹரி பரந்தாமன் இப்ப நம்ம நீங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு பக்கம் சார்பாளர்னா நீங்க இன்னொரு பக்கம் சார்பாளர், அது நீங்களே ஓப்பனா ஒத்துட்டு இருக்கிற ஆளு தானே. அவர் தான் நீதிமன்றத்துமே நம்பிக்கை இல்லைன்னு போராடுங்கன்னு சொல்லி மக்களை வீதியில இறங்கி போராடுங்கள் நீங்க சொன்னாராளு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு நாம சொல்லலாமா? சரி, நீதிபதி பானுமதி இருந்தாங்க, நாங்க இயேசுநாதர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவேன் நாங்க. அப்ப அதெல்லாம் ஒரு சார்புடையதா தான் இருக்கும். அதனால நீதிபதி ஜஸ்டிஸ் பானுமதியினுடைய அத்தனை கேஸையும் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு இப்ப கோரிக்கை வச்சு போராடினா, அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்க ஒபே பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு எதிராக இருக்கா, நாங்க ஒபே பண்ண மாட்டோம். அது எல்லா துறையுமே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு எல்லா துறையுமே, அது காவல்துறையா இருந்தாலும் சரி, மற்ற அரசாங்க துறைகள் எல்லாமே அப்படியே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இந்த அரசாங்கம் தான். அதுக்கு ஒட்டுமொத்த காரணம் இதுக்கு இந்த அரசாங்கம் தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கற்ற ஒரு காட்டாட்சியை தான் இன்னைக்கு தமிழகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப தேர்தல் பணி காரணமாக நாங்கள் அந்த இது செய்யலையா அப்படின்னா, இப்ப என்ன ஆரம்பத்துல இந்த எஸ்ஐஆரை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பார்க்கணும், நிறைய பேர் என்ன காரணத்துக்காக அவன் சூசைட் பண்ணணும் உண்மையா நமக்கு அது தெரியாது. ஆனா எஸ்ஐஆர்னால அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்றது. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு நீதித்துறையை மதிக்கக்கூடாது, நீதிபதிகள் நீதிமன்றத்தை மதிக்கக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்க நான் நடத்தணும். இந்த மாதிரியான ஒரு போக்கு இன்றைக்கு தமிழகத்துல போயிட்டு இருக்கிறத நம்மளால தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு தமிழகத்துல இப்படி ஒரு ஆட்சி என்பது, அதாவது நான் ஃபர்ஸ்ட் செய்தியிலேயே நான் சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்த இந்த தமிழகத்தினுடைய இந்த ஆட்சி, இந்த காட்டாட்சி தொடர்வது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு சரியா? இதை மத்திய அரசு யோசிக்க வேண்டும். ஒரு காட்டாட்சி எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு உதாரணம் நாடு முழுவதும் சொல்லணும்னா ஒரு ஸ்டேட்டை தான் எல்லாருமே கையை கட்டுவாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு கொடூரங்கள் அதிகமாக நடந்தக்கூடிய ஒரு மாநிலம் அப்படி சொல்லலாம். சுதந்திர காலத்துலேருந்தே அதே பிரச்சனை. எந்த அளவுக்கு அங்கே இருக்க ஹிந்துக்கள் எந்த அளவுக்கு இன்னல்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள், இப்போ அனுபவிக்கிறார்கள் ஒரு விஷயம் மேற்கு வங்காளத்தை எல்லாரும் கை காட்டி சொல்ல முடியும். ஒரு ஜெயிச்ச கட்சி தன்னுடைய வெற்றியை எந்த அளவுக்கு கொண்டாடுகிறது, தோற்றவர்கள் மேல் எந்த அளவுக்கு தன்னுடைய வன்மத்தை காட்டியிருக்குது அப்படின்ற ஒரு உதாரணம் சொல்லணும்னா சந்தேஷ் காலி. அந்த நடந்த ஒரு கூட்டு கொடூரங்கள், அந்த கொடூரத்தை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அடிதடி மண்டை வெடிப்பு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி ரேப்ஸ், அதாவது கற்பழிப்புகள், பெண்கள் மானபங்குதல், அவமானப்படுத்தல், பொதுவெளியில் அவமானப்படுத்தல், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்ததுக்கு இது தொடர்பாக ஒரு விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டு அதன் பின் நீதிமன்றத்தின் நாடப்பட்டது. இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 4 வருடங்கள் கிடையாது. ஏற்கனவே இந்த ஆட்சியோட முடிவுக்கு வரப்போகிறது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்குது. இந்த வழக்குக்கு சாட்சியங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லிடுறாரு. இந்த சாட்சியம் சொல்பவர்கள் என்ன, சாட்சி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அவர் பேர் போலாநாத் கோஷ். 64 வயதுக்காரர். அவர் இந்த கொடூரத்தை பற்றி விளக்குவதற்காக சாட்சியாக இருந்திருக்கார். இவர் தன்னுடைய மகனோட காரில் சாட்சி சொல்லி நீதிமன்றத்தை நோக்கி போயிருக்கார். அப்படி போகப்படும்போது ஒரு 10 சக்கர கொண்ட ட்ரக்
இந்த ட்ரக்கை கொண்டு அவருடைய கார் மோதப்பட்டதில் என்ன ஒன்று சம்பவ இடத்துல இந்த டிரைவரும் அவரோட மகன் வந்து பலியாகிறார். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்டத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த ட்ரக் மோதப்பட்ட ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக் மோதப்பட்ட டிரைவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிராக வந்து ஒரு சாட்சி சொல்ல போகிறோம் யாருன்னா ஷாஜகான் சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அவருடைய உதவியாளர் தான் ட்ரக்கோட டிரைவர் கூறப்படுகிறது. அவரை தேடப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏனெனும் ஒரு ஆபத்தான கடத்தில் இருக்கிறார் வந்து முழுக்க வந்து இந்த சாட்சியை கொலை செய்வதற்காக பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்துக்களுக்கு நீதிமன்றத்திலேயாவது நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு மேற்கு வங்க மக்கள் இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்தார்கள் அமைதியுடன். சந்தேஷ்காலியில நடந்த அந்த கலவரங்களும் அங்க நடந்த அந்த கூட்டு கற்பழிப்புகளும் நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். மம்தா கட்சி ஜெயிச்சவுடன் அங்க இருந்த இந்துக்கள் மீது ஒரு வன்முறை வெறியாட்டமே ஆடினார்கள் அங்க இருந்த துல்கர்கள். அப்ப அந்த நேரத்துல வந்து மம்தா வந்து எதையுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு மம்தாவை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன், மத்திய அரசையும் நான் நிச்சயம் இந்த இடத்துல நான் குறை சொல்லித்தான் ஆக வேண்டும். இதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் மம்தா அரசின் மேல அவர்கள் எடுக்கவில்லை. அப்ப அது தொடர்பான வழக்கு தான் இப்போ வரை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நடந்துட்டு இருக்கும் பொழுது இதுல வந்து ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கிறவர் தான் இந்த போலோநாத் கோஷ். முக்கிய சாட்சியாக இருக்கிறவர் தான் இந்த போலோநாத் கோஷ் என்பவர். அப்ப இன்னைக்கு அந்த முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடியவர் இங்கிருந்து வந்து நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சி சொல்வதற்காக, அதாவது நீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கு வருகிறது, இந்த வழக்குல வந்து சாட்சி சொல்வதற்காக அவர் செல்கிறார் அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்து இன்னைக்கு வந்து அவர் உயிர் பிழைத்தது ஏதோ அவர் செய்த ஒரு அதிர்ஷ்டம். ஆனா இதற்கு அப்புறம் என்ன நடக்கும்? இவ்வளோ பெரிய கொடூரங்கள்ல இருந்து ஒரு ஆள் இந்த கொடூரங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தைரியமாக சாட்சி சொல்ல வரதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான நிலைமை. ஒட்டுமொத்த சாட்சியங்களும் மிரட்டப்படும் பொழுது ஏன்னா காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அரசு நிர்வாகம் உங்களுக்கு உங்க பக்கம் கிடையாது, மத்திய அரசும் கிடையாது, எந்த விதத்திலையும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில ஒரு ஆள் ஆனாலும் நீதியை நிலைநாட்ட தங்களுக்கு நீதி வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையே பணயம் வச்சு கூட சரி சொல்வதற்காக முன் வந்த நிலையில இன்னைக்கு அவர் மேல ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா இதற்கு மேல எந்த சாட்சி வந்து தைரியமாக சொல்ல முன் வருவார்கள்? அப்போ இந்த வழக்குல இருந்து இந்த யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளி என்பது விடுவிக்கப்பட வேண்டும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அந்த குற்றவாளியினுடைய, அதாவது அந்த துலுக்கன் ஷாஜகான் அப்படிங்கிறவனுடைய உதவியாளர் தான் அந்த கார் டிரைவராக இருந்தவர் அப்படிங்கிறது. அப்படிங்கும் பொழுது இந்த சந்தேகம் வந்து அது நிச்சயமாக ஒரு கொலை செய்வதற்கான ஒரு நோக்கமாகவோ தானே தெரிகிறது. அப்ப இப்போ மம்தா அரசு என்ன செய்ய போகிறது? இப்பயும் மம்தா அரசு வந்து எதையும் வந்து இப்ப செய்ய போறது கிடையாது. இப்ப ஒரு விஷயம் நீங்க நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இங்க அந்த மாநிலத்துல அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து 20% முஸ்லிம் ஜனத்தொகை, துலுக்க ஜனத்தொகை. அங்க தமிழகத்துல ஒரு 6% தமிழக ஜனத்தொகைக்கே நம்ம என்ன பாடுபடுறோம் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த 20% ஜனத்தொகைனா எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. அப்ப தொடர்ச்சியாக நம் எந்த ஆதரவும் இந்துக்களுக்கு இல்லாத ஒரு அரசும் அங்க இருந்துட்டு இருக்கு. அந்த நிலையில இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது அங்க நடந்திருக்கிறது. இப்ப தமிழகத்துல கூட எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஒரு முக்கிய குற்றவாளி இப்ப இன்னைக்கு உயிரோடு இல்லை, அந்த என்கவுண்டர் கூட சந்தேகப்படும்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு இங்கேயும் அதே விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு கம்பாரிசனுக்கு சொல்றேன், இன்னைக்கு மேற்குவங்கமும் தமிழகமும் எப்படி எந்த ஒரு சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் அங்கு இல்லாமல் எப்படி தலைவரி தாடுகின்றன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு யார் இப்ப நீதி தரப்புறாங்க? அமித்ஷா கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு? எங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாம் சரியாகும். தமிழகத்திற்கும் அதே பதில் தான் சொன்னார், மேற்குவங்கத்துக்கும் அதே பதில் தான் சொன்னார். இன்னைக்கு இப்ப இங்கேயும் பாருங்களேன், நீதிமன்றம் ஒரு நீதி கொடுத்தும் கூட இங்கேயும் அந்த நீதியை அமல்படுத்த முடியலை. திருப்பரங்குன்றம் விஷயத்துல இதே நீதிதான் பெருமாள் கோவில் பட்டியலையும் நம்மால் அமல்படுத்த முடியவில்லை. நீதி கிடைச்சாலும் கூட அதை அமல்படுத்த முடியாது. இன்னைக்கு மேற்கு வங்கத்துல நீதியே கிடைக்க கூடாது என்பதற்காக யார் சாட்சியோ அவரே இன்னைக்கு வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல்ல அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அப்படிங்கும் பொழுது
எப்படிப்பட்ட கொடூரங்கள் அங்க அரங்கேறி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு விஷயத்த நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மம்தா ஏன் வந்து இந்த எஸ்ஐஆர் ப்ரொசீஜர்ஸை எதிர்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பார்க்கணும். ஏன்னா இப்ப இந்த எஸ்ஐஆரை வைத்து கொண்டுதான் இப்ப நல்லா பார்க்கணும். எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் பொழுதே இங்க மேற்கு வங்கத்துல இருந்து பல பேர் வங்கதேசத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆரம்பிக்கும் பொழுதே அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. ஆரம்பிக்கும் பொழுதே அந்த சம்பவம் அதெல்லாம் வந்தது, அந்த செய்திகள்லாம் வந்தது. அப்ப எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கணும்? எஸ்ஐஆர் வராம எஸ்ஐஆர்னு ஒண்ணு வராம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவங்க அந்த வெளியூர்ல இருந்து ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடுருவல்காரர்களை வைத்துக்கொண்டு இவங்க ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான கலவரங்களையும் இவர்கள் ஏற்படுத்தி கொண்டு அங்க ஒரு இந்து இன அழிப்பு என்பதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரை நீங்க அமல்படுத்தியே தான் தீருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் உறுதியாக நின்று இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தவுமே இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வேற வழி இல்லை, வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும்பொழுதுதான் இப்ப அவங்களுக்கு அதை தாங்கிக்க முடியாமது இப்ப வந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுக்கு காரணமே. அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப எதுக்காக வந்து வேற என்ன ரீசன் நான் கேட்கிறேன். நீங்க எஸ்ஐஆர் இப்ப தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வச்சதே உங்க இந்திய கூட்டணி தான். ஏமாற்றி ஜெயிக்கிறது பிஜேபி, தேர்தலில் வந்து முறைகேடுகள் நடக்கிறது, எல்லாமே சொன்னது நீங்க தானே. அப்ப நீங்க சொன்ன பொழுது சரி நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்கப்பா, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுதான் நாங்கள் வந்து இப்ப அதை சரி செய்யறதுக்காக நாங்க வந்து அதை திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி வரும் பொழுது அந்த திருத்தத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ உங்களுக்கு ஏத்துட்டு இருக்கணும்ல, சரி வாங்க எல்லாத்தையும் வெளியேற்றுங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும்ல நியாயமா இருந்தா. அப்ப இதுல இருந்தே நல்லா நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா இதுதான் இந்த மாதிரியான வெளியூர்காரர்களை வைத்து இவர்கள் வைத்து நடத்தி கொண்டிருந்த கலவரங்களும் இல்லை அவர்களை வைத்து இவர்கள் வந்து ஓட்டுகளை வங்கிகளை உருவாக்கி அதன் மூலமாக ஜெயித்து கொண்டு இந்த நாட்டிற்குமே எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்ததும் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு காரணமாகத்தான் இன்னைக்கு இவங்க வந்து இவ்வளவு தூரம் அதை வந்து எதிர்க்கிறார்கள். அதனால இன்னைக்கு இந்த இந்துக்களுக்கு வந்து இங்க வந்து மேற்குவங்கத்திலும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் மத்திய அரசு இதை வேடிக்கை பார்க்க போகிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அங்கும் சரி தமிழகத்திலும் சரி இந்த எஸ்ஐஆர் நடைமுறை என்பது ஒழுங்காக அமல்படுத்தப்படுமா? ஏன்னா அரசு அதிகாரிகளை வைத்துத்தான் இங்கேயும் நடக்க போகிறது. ஆனால் எப்படி இது வந்து சரியான ஒரு லிஸ்டாக இவர்கள் தேர்தல் கமிஷன் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இனி இந்த மத்திய அரசு இனிமேலும் மௌனமாக இருக்கலாமல் இந்த இந்துக்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு இந்து இன அழிப்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும், செயல்படும் என்ற எதிர்பார்ப்பில் தான் நாம் இங்கு காத்திருக்கிறோம். நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெற்றது. நாடாளுமன்ற விவாதத்திற்கு அது வந்து இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விவாதங்களுக்கும் அது தொடர்பாக வந்து இண்டி கூட்டணி என்ன ஒன்றுக்கான இம்பீச்மெண்ட் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக வந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்டது. இது ரெண்டுக்கும் தொடர்பாக பதிலளிக்க வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று வந்து அது பதிலளித்திருந்தார். அவர் பதிலளிக்கப்படும் போது வந்து அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்துச்சு. பதிலளிக்கும் போது ராகுல் காந்தி ஒரு கேள்வியாக சொல்லியிருந்தார். என் கேள்விக்கு அமித்ஷா பயந்து நடுங்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சொல்லியிருந்தார். அது வந்து சின்ன பிள்ளை கூட நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்கும். என்ன காரணம், என்ன நடந்தது என்று அந்த பாராளுமன்ற கூட்டத்தில் பார்த்துட்டவர்களுக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து அமித்ஷா பதிலளிக்கப்படும் போது சில விஷயம் சொன்னாரு. காங்கிரஸ் தொடர் தோல்விக்கு எஸ்ஐஆர் காரணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதோட தலைமை தான் காரணம். மக்கள் வாக்களிக்காததுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ட்டு அமித்ஷா அதே நேரத்தில் எஸ்ஐஆரை புறக்கணிக்கிறது கண்டனத்துக்குரியது கண்டனிச்சார். ரெண்டாவது விஷயம் வந்து ஏதோ வாக்கு இயந்திரம், அதாவது அந்த மிஷின் இவிஎம் மிஷின் என்னமோ எங்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது போல் நீங்கள் பேசிக்கொள்ளீர்கள். நீங்கள் ராஜீவ்காந்தி காலத்திலே கொண்டு வரப்பட்டது 2004 2009 அதே காலத்தில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது. அப்போ இவிஎம் மிஷின் தான் இருந்தது. அப்போது மட்டும் உங்களுக்கு வந்து அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது. அதாவது இந்த எஸ்ஐஆர்ல நீங்க பொறுத்த வரைக்கும் 3 வாக்கு திருட்டு நடந்தது. இந்த வாக்கு திருட்டு என்னன்ற இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டியலிடுறார். பிரதமர் பதவிக்கான காங்கிரஸ் உள்துறை அரசியல் ஒப்பந்தங்கள், அதாவது
நேரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்திரா காந்தி வெற்றி பெற்ற பிறகு, இந்திரா காந்தி வெற்றி வந்து நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்ல பிறகு இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி. அதே நேரத்தில் குடியுரிமை பெறுவதற்கு முன்னாடி வாக்குரிமை பெறப்பட்ட சோனியா காந்தி, இந்த 3 வாக்கு திருட்டுமே காங்கிரஸால் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இது 3க்கும் பதில் சொல்லி முடிச்சு அடுத்து வந்து என்ன பண்ணாரு, இந்த 3க்கு சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கடுத்து என்ன பண்றாரு, அந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு வந்து பதில் சொல்றாரு. அவர் அதிகபட்ச பதில் சொல்லப்படுது 30 to 40 செகண்ட்ல, 40 செகண்ட்ல தூக்கி எரிஞ்சிட்டாரு உங்களோட என்ன லட்சணத்தில் என்று. மதுரை அமர்வு நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து எதிர்க்கட்சிக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பை குறிப்பிட்டால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்திருக்காள். இந்த சுதந்திரம் பெற்றது இதுவரை இப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த நாடாளுமன்றம் பார்த்ததே இல்லை. நீங்கள் இவிஎம் மிஷின் குறை சொல்வதும் வாக்கு திருட்டை குறை சொல்வதும் உங்களுக்கு எதிராக வந்து நீங்க வந்து தீர்ப்பு குறை சொல்வதும் ஜனநாயகத்திற்கு கேடானது, மக்கள் உங்களை புறக்கணிப்பார்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உரையில ஒரு பதில் கூறியிருக்கார். இது கூறப்படும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க எந்திரிச்செல்லாம் ஓடி போயிட்டாங்க. எதிர்கட்சிகள் எல்லாருமே அரங்கத்தை விட்டு ஓடி போயிட்டார்கள். கேள்வி மட்டுமே கேட்பார்கள், ஒரு ஹிட் அண்ட் ரன் மாதிரி ஓடி போயிட்டார்கள். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நேத்திக்கு பாராளுமன்றத்துல நடந்ததை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த திருவிளையாடல் புராணத்துல ஒரு ஹேமநாத பாகவதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் அரசவையில. வந்துட்டு அவர் என்ன சொல்லுவாரு, உங்க ஊர்லயே யாரு இப்படி சிறந்தா என்னை மாதிரி சிறந்தது மாதிரி பாடுறதுக்கு ஆளை நீ கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு எல்லாம் பெரிய சவால்லாம் விட்டு ரொம்ப எல்லாம் பேசுவாரு. அப்படி என்ன பண்ணுவாங்க, எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளை முன்னெடுத்தி இவரை பாட வைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கடைசியா சிவபெருமானே வந்து அருள் புரியத்துக்காக அவர் என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டு அவராகவே அந்த பாட்டு ஒரு ஆள் பாடுவார். அந்த பாட்டு சிவாஜி கணேசன் தான் பாடுவார். அந்த பாட்டை பாடினோடனே ஒரு நைட்டோட நைட்டாக பயந்து ஓடி போயிடுவார். அடுத்த நாள் வந்தால் தானே எதிர்கொள்றதுக்கே வழி இல்லாமல் நைட்டோட நைட்டாக ஓடி போயிடுவார். அந்த மாதிரி தான் பார்லிமெண்ட்டை நான் பார்க்குறேன். இப்போ என்னன்னா, இவர் கேள்வி கேட்க வேண்டியது, கேள்வி கேட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கணும்ல, பதில நீ சொல்லி நீ கேள்வி கேட்ட, நீ கேட்கிட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ அமித்ஷா அவர்கள் பதில் சொல்றாரு. அப்படிங்கும்போது எதுக்கு நீ ஓடுற? இத்தனைக்கும் சொல்றாங்க, ஏன் எல்லாம் ஓடி போறீங்க, உட்காருங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த இந்த பதில் ஆரம்பிச்ச உடனே இதை தாக்கு பிடிக்க முடியாம எந்திரிச்சு எல்லாம் ஓடி போய் அசிங்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு தடவையும் நடக்கிறது. ஒரு தடவையும் பார்லிமெண்ட்டை கூடும் பொழுது ராகுல் செய்யக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தா, ஒரு கேள்வியை தூக்கி அங்க பேச வேண்டியது, பேசிட்டு அந்த பதில் வர அன்னைக்கு அது பிரதமர் பதில் கொடுக்குற நாளா இருந்தாலும் சரி, இல்லை உள்துறை அமைச்சர் பதில் கொடுக்குற நாளா இருந்தாலும் சரி, அந்த பதிலை கேட்கறதுக்கு இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. நாடாளுமன்றத்தில் இருப்பது இல்லை, கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னா நீ கேட்ட கேள்விக்கு பதில வந்து என்ன நீ கேட்டிருக்க, என்ன நீ பண்றன்னு எதிர்வினையை தாங்க முடியாது. ஏன்னா இவங்க செஞ்சிருக்கிறது அத்தனையும் அயோக்கியத்தனன்றது தெரிஞ்சிருது இல்ல. நீ சும்மா பொய்யா கதையா நீ வந்து இங்க பேசிட்டு இருக்க அப்படிங்கறது அதுக்கு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இதுலயே நம்ம எடுத்துப்போம், அவர் சொன்னதையே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப மன்மோகன் சிங், அதாவது இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 2004 மன்மோகன் சிங் ஆட்சி, கரெக்டா? அப்ப இந்த 2004 மன்மோகன் சிங் ஆட்சி வரும்போது எதுல எப்படிங்க ஓட்டு தேர்தல் நடந்துச்சு நம்ம நாட்டுல? இதே இவிஎம் மிஷின் வச்சு தானே நடந்துச்சு. அப்ப இந்த இவிஎம் மிஷின் வச்சு தேர்தல் நடந்து இப்ப நீ காங்கிரஸ் நீ ஜெயிச்சப்ப அப்ப அந்த எலெக்ஷன் தப்பு அப்படின்னு இப்ப நீ சொல்லுவியா? இல்ல இப்ப எல்லாருக்கும் எதுவுமே பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, தன்னை போல் பிறரை நினை அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீ அப்படித்தான் அந்த இவிஎம் மிஷின் வச்சு ஜெயிச்சியோ? அப்படி நம்ம திரும்ப சரி, நீ அன்னைக்கு ஜெயிச்ச பொழுது பிஜேபி வந்து இந்த இவிஎம் மிஷினை குறை சொல்லல. நீ சொல்ல போனா இந்த நாட்டுல அதிக அளவுல தோல்வியை சந்திச்சது பிஜேபி கட்சி தான். நீங்க தான் அதிக லெவல்ல ஜெயிச்சிருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது பார்த்தா கூட ஒரு தடவை கூட பிஜேபி இது போல வந்து தேர்தல் கமிஷனை இது வரைக்கும் குறை சொன்னதில்லை. எந்த இடத்துலையுமே அவர்கள் தேர்தல் கமிஷனையோ இல்லை வாக்காளர் பட்டியலையோ இல்லை எத்தனையோ முறை சீர்திருத்தங்கள்லாம் நடைபெற்றிருக்கு, அந்த எதையுமே வந்து குறை சொன்னதில்லை. எந்த நடைமுறையும் அவர்கள் குறை சொன்னதில்லை. அப்போ உனக்கு மட்டும் நீ தோத்து போனதுல இருந்து மட்டும் ஏன் இந்த பிரச்சனை உனக்கு வருது? இந்த பிரச்சனையை நீ எங்கெல்லாம் நீ வைக்கிற? நீ வந்து தோத்த மாநிலங்கள்ல தான் இந்த பிரச்சனையை நீ கொண்டு வர. அதே விஷயத்த இப்ப நீ ஜெயிச்சிருக்கல்ல, நீ ஏதோ ஒரு மாநிலத்துல ஜெயிச்சு நீ ஒரு எம்பி ஆனதுனால தானே இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்க. அப்ப இதுவும் அப்படிதான் முறைகேடாக நடந்திருக்கு. அதனால நான் வந்து என்னோட இதை வந்து எல்லா காங்கிரஸ்காரனும் என்னங்க ஜெயிச்சதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன் நீங்க ஜெயிக்கிற மாநிலத்துல மட்டும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வர மாட்டேங்குது? அங்க மட்டும் இவிஎம் மிஷின் கரெக்டா வேலை செஞ்சிருமா? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்ப உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் விவாதம் செய்து மக்களுக்கான ஒரு ஆட்சியாக
நீங்கள் கொடுக்காத காரணத்தினால உங்களுக்கு இனிமே நீ கொடுக்கவே முடியாது, அவங்க மேல நம்பிக்கையே அற்று போனதுனால நீங்க ஜெயிக்க முடியல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய உண்மை. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு, இந்த ஒரு ஆத்திரத்துல நீங்க மொத்த நாட்டையும் இன்னைக்கு காங்கிரஸ் சீர்குலைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், ஏன்னா இப்ப இந்த இவிஎம் மிஷின் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இவிஎம் மிஷினை பத்தி இப்ப யாரும் அதை பத்தி பேசினா யாரும் மக்கள்கிட்ட எடுபடல. உடனே இப்ப என்ன பண்றாங்க, இந்த எஸ்ஐஆர் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எதோ சொல்றாரு. ஏதோ வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணோட போட்டோ இருந்ததுதான், அது வந்து ஹரியானா, இப்படித்தான் ஹரியானா தேர்தல்லாம் நடந்திருக்கு. ஆனா அந்த தொகுதியில் ஜெயிச்சு காங்கிரஸ். அதுதான் இப்ப காமெடியா இருக்கு. அப்ப அவரை விளைய சொல்லிடலாமா? அவர் எப்படி ஜெயிச்சார், அப்படி இப்படித்தான் ஜெயிச்சாருன்னு இப்ப நீ சொல்ல வரியா? அப்ப நீ சொன்ன சரி, நீ இவ்வளவு குற்றச்சாட்டு நீ வச்சிருக்க, இவ்வளவுத்துக்கும் ஆதாரம் எங்கிட்ட இருக்குன்னு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் நடத்தினாரு. அதாவது இப்ப மோடி போறாரு, பல இடங்களுக்கு போறாங்க, அவங்களாம் போய் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. என்ன பண்ணுவாரு, நான் அந்த மாதிரி இருக்கேன், ஒரு பூங்கால இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் பேசுறேன் நடந்துட்டு அப்படிலாம் காமிக்கிறதுக்காக அவர் ஏதோ பாவம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ணார். ஆனா அது கடைசி அந்த எதுவுமே அதுக்கு எடுபடலை. அது வந்து என்னாச்சு, மொத்தமா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பீகார்ல தான் எலெக்ஷன் முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணாரு. கடைசியா பாவம் பீகார்ல ஒண்ணுமே இல்லாம போச்சு. இவங்களோட சேர்ந்து அகிலேஷ் யாதவுக்கும் ஒண்ணும் இல்லாம அவரோட கேரியரையும் ஊத்தி மூடியாச்சாங்க. இவங்க பண்ண கூத்தது தான். அப்ப நீ வந்து இதை இந்த மாதிரி இருக்குல்ல, நீ போய் கோர்ட்டுக்கு நீ போக வேண்டியதானே, எல்லா ஆதாரத்தையும் வச்சுன்னா. அதெல்லாம் இல்லை, கோர்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கே, அது கோர்ட்டே வந்து எடுத்துக்கிட்டோம் என் டேட்டாவை சுமோட்டோவா. ஏன்னா உனக்கு பயம், உன்கிட்ட உண்மையான டேட்டா இருந்தா நீ நேரடியாக இக்க போவப்பா. நானே இப்போ என்கிட்ட ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அப்போ இந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு நான் எங்கே போவேன்? இந்த மாதிரி ரோடா பேசிட்டு இருப்பேன். நான் நேராக நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஆதாரம் இப்படி இருக்கிறது, இவர் மேல வழக்கு தொடுக்கணும் அப்படி சொல்லி தானே பிரசன்ட் பண்ணுவோம். இல்லை எந்த ஒரு நீதி கொடுக்கக்கூடிய மன்றம் எதுவும் அங்கதான் போய் பேசுவோம். நம்ம ரோடா பேசிட்டு இருப்பாங்க, அதை தூக்கிட்டு போயிட்டு. அப்ப இதுல இருந்து இவங்க எவ்வளவு ஒரு பொய்களையும் கட்டுக்கதைகளையும் வைத்து இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதுக்குதான் அவர் உதாரணமா என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஓட்சோரி நாங்க பண்ணலடா, உங்க பரம்பரை தான் ஆரம்பத்துல இருந்தே ஓட்சோரியில தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா உங்க தாத்தா நேரு அவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் இன்னைக்கு யார் பிரதமராகணும்னு சொல்லிட்டு அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது அதிக அளவுல வந்து அன்னைக்கு பட்டேல் அவர்களுக்கு தான் அதற்கான இது இருந்தது, ஆதரவு இருந்தது. ஆனா காந்தி தன்னுடைய அவர்கிட்ட அந்த ஃபேவர் காரணமாக ஃபேவர் பண்ணி நேரு வந்து அன்னைக்கு வந்துட்டார். இது நாட்டுல எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இதுக்கு ஆதாரம் எல்லாம் எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்ப முதல் ஓட்சோரி அது. ரெண்டாவது ஓட்சோரி, இந்திரா காந்தி ஜெயிச்சது செல்லாதுன்னு சொன்ன பிறகு ஒரு எமர்ஜென்சியை நீ கொண்டு வந்து நீங்களா வந்து திரும்ப மீண்டும் நீ அவரா பிரதமர் ஆகி கொண்டாரு. அப்ப அது ரெண்டாவது ஓட்சோரி. மூணாவது, குடியுரிமை பெறுவதற்கு முன்னாடி உங்க அம்மா போய் வாக்களிச்சுங்க, அப்ப அது மூணாவது ஓட்சோரி. முதல்ல இந்த ஓட்சோரிக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு வச்சாரு. அதோட இவருக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாம பார்லிமெண்ட் விட்டு ஓடி போயிட்டார். இதுதான் நடந்திருக்கு. இப்ப நீ வச்ச கேள்விக்கு இப்ப அவங்க பதில் சொல்லிட்டாங்க, அவர் வச்ச கேள்விக்கு இப்ப நீ பதில் சொல்லுமா வேணாமா? அடுத்ததாக அவர் என்ன, இந்த இம்பீச்மெண்ட் பத்தி அவர் வந்து பேசியிருக்கார். இம்பீச்மெண்ட் பத்தி அவர் சொல்லும் பொழுது முதல்ல வந்து இந்த இம்பீச்மெண்ட்டுங்கிறதை கொண்டு வர முடியாதுங்கிறது முதல்ல ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதாவது இம்பீச்மெண்ட்டுக்கான அந்த கிரவுண்டே லை ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, இம்பீச்மெண்டோட கிரவுண்ட்ஸா அவங்க அந்த சட்டத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மிஸ்காண்டக்ட், எத்திக்கல் லேப்சஸ், அதுக்கு அடுத்தது வந்து அண்டர்மைன் த இன்டெகிரிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி. அதாவது அதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, கரப்ஷன், அபியூஸ் ஆஃப் பவர், ஹைலி கான்ட்ரோவர்ஷியல் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதுதான் அவங்க சொல்றாங்க. இப்ப இதுல எதுவுமே அவர் எங்கேயுமே உங்களுக்கு லை ஆகாது, எதுவுமே நீ ஆகாத லை ஆகாத ஒரு விஷயம். இதை தவிர அடுத்து வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, அவர் மனநிலை சரியில்லாதவராக இருந்தா அவருக்கு செய்யலாம் அப்படின்னு இருக்கு, அவரை வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இதுல எதுவுமே லை ஆகாது, எதுவுமே லை ஆகாம நீ வந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி நீ கொண்டு போய் கொடுத்துருக்க. இப்ப நம்ம கேள்வி என்ன இங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டுல எந்த ஒரு நிலையிலையுமே கூட ஒரு நீதிபதியினுடைய ஒரு தீர்ப்பிற்காக இம்பீச்மெண்ட் மோஷன் போனதே கிடையாது, இப்பதான் அது நடந்திருக்கு முதல் முறையா. இப்ப நீங்க என்ன, அந்த உங்களுக்கு எதிராக அந்த தீர்ப்பு இருக்கு அவ்வளவுதானே,
அவர்களோட வாக்கு வங்கிக்கு எதிராக உங்க தீர்ப்பு. வாக்கு வங்கிக்கு, உங்க அரசியலுக்கு எதிரா இருக்கு, உங்க மத அரசியலுக்கு எதிரா இருக்கு அந்த தீர்ப்பு. அதனால இப்ப நீங்க வந்து அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்திருக்கீங்க. வேற என்ன காரணம் இருக்கு இப்ப அவர் மேல சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க வேண்டுமென்றே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, அது ரைட்டு, இப்ப சபரிமலைக்கு இந்துக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு தான் ஆரம்பத்துல வந்துச்சு. ஆமா. அனைத்து வயது பெண்களினரும் அங்க போக முடியாது, அவங்க போகக்கூடாதுங்கிறது இந்துக்களோட நம்பிக்கை. எந்த பெண்களும் இனி எந்த உண்மையா இருக்கக்கூடிய எந்த பெண்களும் போகணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. ஏன்னா பெண்களே போகக்கூடாதுன்னு இல்லை, நல்லா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அனைத்து வயதினரும் போக முடியாதுங்கிறது தான் இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட பெண்கள் போக முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அது எல்லா பெண்களையும் ஏத்துட்டு இருக்காங்க, அதை அவங்க நம்புறாங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? யாரும் கேட்டாங்களா வந்து உங்ககிட்ட? யாரும் கேட்கலையே. கேட்காம எவனோ ஒருத்தன் போட்ட ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு வந்தது. அதுவும் போட்டது, அந்த வழக்கை போட்டது யாரும் ஒரு துளுக்கு அந்த வழக்கை போட்டா அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு வந்த போது கூட நியாயமாக அந்த தீர்ப்புக்கு இந்துக்கள் மேல்முறையீடு போறோம்னு சொல்லிதான் அந்த வழக்குல போனாங்களே தவிர, உங்களை மாதிரி அந்த ஜட்ஜு பேர் என்ன, அந்த ஜட்ஜோட ஜாதி என்ன, அவர் மதம் என்ன, அவர் இப்படி அப்படி, அதெல்லாம் யாருமே இங்க சொல்லலையே. அவர் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாருமே இங்க போகலையே. பிஜேபி கட்சி அன்னைக்குன்னா இம்பீச்மெண்ட் போனாங்களா? போகலையே, யாரும் போகலையே. அப்ப எது உண்மையான பாசிசம்? இப்ப இவங்க செய்து கொண்டிருக்கிறது தான் உண்மையான பாசிசம். உங்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களால அதை ஏற்க முடியாது, அதுதான் உண்மையான பாசிசம். அதுதான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அங்க இதை வந்து சொல்லியிருக்காரு. இப்ப எதுக்கு நீ இம்பீச்மெண்ட் கொண்டு வந்த அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப தெளிவா அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் பேசியிருக்கார். ஸோ நேற்றுக்கு அமித்ஷா அவர் வந்து உண்மையிலேயே வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு அவர்களை வந்து வைத்து செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவர் நேற்றுக்கு வந்து பண்ணியிருக்கார். அதாவது என்ன இவங்க நினைக்கிறாங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜுடிஷரி, எலெக்ஷன் கமிஷன், அந்த மாதிரியான இந்த நிறுவனங்கள், இந்த அமைப்புகள், இது எல்லாத்தையும் வந்து பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து அவர்கள் செய்துட்டு கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் அதாவது ஒரு முறையின்மையை நாட்டில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க இவங்களுடைய அரசியலுக்காக. அடுத்ததாக அமித்ஷா பேசும்பொழுது என்ன பேசியிருக்காருன்னா, இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை பத்தி பேசும்பொழுது சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை வந்து நாங்கள் நிச்சயமாக என்ன எதிர்ப்பு வந்தாலும் அகற்றுவோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சிஏஏ, அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் 370, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அமல்படுத்தப்படும் கடுமையாக, அது என்ஆர்சி போன்றவைகள்லாம். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான வெளியூர்லேருந்து வர குடியேற்றக்காரர்கள்னால தான் நீங்கள் வந்து அவர்களுக்கு வாக்குரிமை பெற்றுக்கொண்டு இவர்கள் இந்த மாதிரியான கலவரங்களோ இல்லை நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை குலைக்கக்கூடிய வேலைகளையோ தொடர்ந்து வந்து செய்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டுக்கள் வந்து இருக்கக்கூடாது, அவங்களுடைய ஓட்டுரிமைகள் பறிக்கவன். ஏங்க இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் யார் முதல்வராக இருக்கணும், என்னுடைய மாநிலத்தில் யார் முதல்வராக இருக்கணும், என் நாட்டில் யார் பிரதமராக இருக்கணும் அப்படிங்கிறத யார் நிரூபிக்கணும்? இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய நாம தானே அதை முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு எங்கிருந்தோ வந்து ஊடுருவற்காரர்களா இதை வந்து தீர்மானம் பண்ணுவாங்க. இன்றைய நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஊடுருவி இப்போ இந்த ஒரு மாநிலமும் இந்த அப்பீஸ்மெண்ட்டுக்காக தானே அவர்கள் இந்த ஊடுருவக்காரர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. கடைசியா என்ன ஆகும்னா இவங்களே தூக்கிட்டு அந்த ஊடுருவக்காரர்கள் தான் ஜெயிக்கப்படுறார்கள். இதுதான் லண்டன்லையும் மற்ற நாடுகள்லையும் இன்னைக்கு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு நாளும் இங்க நடக்காது அப்படிங்கிறதை இன்னைக்கு அமித்ஷா மிகவும் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். மொத்தத்துல இன்னைக்கு என்னெல்லாம் எதிர்கட்சிகள் ஏதோ நாங்க பெருசா அதான் என்னது, அதாவது கேள்விகள் கேட்டுட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்ற அந்த பதில வந்து உன்னால உட்காந்து கேட்டுக்க முடியாம நீ அங்கிருந்து ஓடி வந்த வெளியில ஓடி வந்துட்டு என்ன சொன்னாலாம், நான் வந்து எனது உடனே எனது கேள்விகளை கேட்டோடனே அவர் பயந்துட்டாரு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா இப்ப நம்ம ஆபீஸ்ல நைனிகா இருக்கு, அந்த குழந்தை, சின்ன குழந்தை, அது என்ன பண்ணும் அப்படின்னா பூனையை பார்த்தா அது பயந்து நிற்கும். ஆனா இது வேகமா போகும்பொழுது பூனை ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோ, அத்தை பூனை என்ன பார்த்து பயந்துருச்சு அப்படிங்கும். அந்த மாதிரி பூனை என்னமோ அது ஒன்றும் இதுதான் பூனையை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கோம். ஆனா நம்ம கிட்ட வந்து சொல்லும் பூனை என்னை பார்த்து பயந்து ஓடிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு இப்ப ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள். ஆனால் மொத்தத்தில் அமித்ஷாவினுடைய பேச்சு என்பது வரவேற்கக்கூடியது. எதிர்கட்சிகளுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் என்றே சொல்லலாம். ஏன் பாரதம் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து,
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு உட்புத்தம். எங்கள் மொழிகள் வேற, இனங்கள் வேற, எல்லாம் வேணா சொல்லிட்டு இருக்கலாம். இங்கே அவர்கள் வந்து சிலருக்கு சொல்ல நாங்கள் திராவிடர்கள் இப்படி அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கலாச்சார ஒற்றுமை. எங்களுக்கு லாங்குவேஜ் வேற இருக்கலாம், இது இருக்கலாம், நாங்கள் கூடிய கலர் நிறங்கள் வேறுபட்டாங்க. பட் அந்த கலாச்சார ஒற்றுமை இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு அடையாளங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்டிகைகள். இந்த பண்டிகை தான் வந்து நம்ம ஒரு நாட்டோட கலாச்சாரத்தின் அடையாளங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி பல பண்டிகைகள் இந்தியாவோட இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா ஒட்டுமொத்தமே இந்தியாவே வந்து பொருளாதார லெவலையும் ஒரு கலாச்சார லெவலையும் பெருமைப்படுத்த ஒரு விஷயம் தீபாவளி. இந்த தீபாவளி வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தீபாவளி சீசனில் செய்திகள் வரும். அமெரிக்காவில் இன்னைக்கு வந்து வெள்ளை மலையில் தீபாவளி கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி வந்து இங்கிலாந்து பிரதமர் தீபாவளி கொண்டாடினார். ஏன் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னா அது கொடுக்குற கலாச்சார பின்னணி, அதுக்கு உண்டான விஞ்ஞான ரீதியான விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இது. அதை ஒவ்வொருத்தரும் அது புரிந்து கொண்டவர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போ நடக்க ஆரம்பிக்குன்னா நமக்கு பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த விஷயங்கள் இந்தியாவுக்கு உண்டான கலாச்சார பெருமைகள் ஒவ்வொரு விஷயமும் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்படுகிறது. அப்படி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட 16வது நிகழ்வாக வந்து தீபாவளி சேர்க்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இந்துக்களும் பெருமைக்கூடிய ஒரு தருணம். இது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தீபாவளி பண்டிகை இப்பொழுது வந்து உலகம் வந்து அங்கீகரித்திருக்கிறது. அதாவது உலகத்தவர்களால் தீபாவளி இன்னைக்கு வந்து ஒரு யூனிக் விஷயமாக பார்க்கப்படும். ஏன்னா எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு கலாச்சார ரீதியான ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழா, பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த தீபாவளி இங்க இருக்கக்கூடிய எல்லா பண்டிகையுமே, பொங்கலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நாடு முழுவதும் தான் அது கொண்டாடப்படுகிறது. இப்ப பொங்கல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்கள்ல கொண்டாடுறோம். இப்ப தீபாவளியும் அப்படித்தான். ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரியாக, ஆனா ஒரே கதை, ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் அதே தீபாவளி என்பதை கொண்டாடப்படுகிறது. விளக்கு, பட்டாசு, புத்தாடைகள், இனிப்புகள், இது எல்லாமே வந்து ஒரு யூனிக், ஒரு புதுசா இருக்கிறது. இது வித்தியாசமான ஒரு இது அப்படி என்பது இது ஒரு முக்கிய ஒரு கலாச்சார நிகழ்வு. ஆனா நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த ஹிந்துக்களும் இந்த பண்டிகையின் போதுதான் வீதியில வந்து எல்லாரும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொன்னா இந்த தீபாவளி விழாவை நம்ம சொல்லலாம். பரஸ்பர பரிமாற்றங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விழா என்றால் தீபாவளி திருவிழாவை சொல்லலாம். ஆனா இங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இதை புரிந்து கொண்டு இந்த தீபாவளி திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இப்ப கொண்டாடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா வெளிநாடுகள்ல இந்த நாள் அன்னைக்கு அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கான அனுமதி எல்லாம் வழங்கி அது ஒரு காமன் கிரவுண்ட்ல அவங்க பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் நம்ம பாக்குறோம். சில நாடுகள் வீதிகளில் தோரணம், உதாரணமாக சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா வீதிகளில் தோரணங்கள் கட்டப்பட்டு அதுக்குண்டான வரவேற்புகள் பிரமாதமாக இருக்கும். ஆமா, சில இடங்கள்ல வந்து டிஸ்பிளே போர்டுல வந்து இந்த தீபாவளி குறித்த அந்த இதுவெளி போடுறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனா இங்க ஒரு மாநிலம் இருக்கு, இந்த தமிழகத்துல மட்டும். இங்க இந்த நம்ம நாட்டினோட ஒரு மாநிலம் இந்த தமிழகம். இந்த தமிழகத்துல மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது இந்துக்களினுடைய பண்டிகை, தீபாவளின்னு இல்லை, இந்துக்களோட பண்டிகை அப்படின்னு சொன்னா அதை கொச்சைப்படுத்தணும். அதுல பகுத்தறிவு இருக்காது. அது வந்து அது ஒரு மலிவான ஒரு விஷயமாக இங்க கொச்சைப்படுத்தி காமிக்கணும். அதை வந்து காலமாக இந்த MMM ஆக்சஸ், அதாவது மார்க்சிஸ்ட், முஸ்லீம், மிஷனரிஸ் இணைந்து பண்ணக்கூடிய ஒரு கலவையாக இணைந்து இங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இதே போல ஒரு பண்டிகைகள் எல்லாம், உங்க திருவிழாக்கள்லாம் இப்ப அவங்க மதத்துல அங்க இருக்கு, அவங்கள ஏதோ கொண்டாடுறாங்கல்ல, அப்ப அதுக்கு மட்டும் நீ வாழ்த்து சொல்றியே, அதை மட்டும் நீ ஏத்துக்கிறியே, அதுல மட்டும் என்ன பகுத்தறிவு இருக்கு, அதுலயும் நம்ம 4 கேள்வி கேட்கலாமே அப்படின்னா கூடாது. இல்ல அதுக்கு நாங்க வாழ்த்து சொல்லுவோம், நாங்க அதுக்கு போய் கலந்துப்போம், அதுல வந்து ஒரு பகுத்தறிவு அங்க வந்துடும், புதுசா வரும், இங்க மட்டும் பகுத்தறிவு வராது அப்படின்னு இது காலமாக இங்க தமிழகத்துல மட்டும் கட்டமைக்கப்படுது. எப்படி எல்லாம் அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நரகாசுரனை இவங்க கொண்டாடுவாங்க. முப்பாட்டன் நரகாசுரன் அப்படின்னு கேட்டா அவன் தான் மண்ணின் மைந்தன் அப்படின்னுவான். ஏன்னா கிருஷ்ணர் கண்ணன் என்ன பண்ணாரு, அவரு ஒரு யாதவர் குலத்தை சேர்ந்தவர் தானே, அவர் அப்ப இந்த மண்ணின் மைந்தராக இருக்க முடியாதா? அது எப்படிடா அவர் நரகாசுரன் மட்டும் இந்த மண்ணின் மைந்தனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா பதில் சீர்கழிப்பது. அதே போல ராவணன் பிறந்ததே வடநாட்டுல, ஆனா ராவணனை வந்து இந்த மண்ணின் மைந்தனுவான். இந்த மண்ணுக்கு உண்மையிலேயே சொந்தக்காரனாக ரிலேட் பண்ணக்கூடிய ராமனை தூக்கி கொண்டு போய்
அவன் வடநாட்டவன்வான். இது மாதிரியாக அது தோணுனது எல்லாத்தையும் எழுதி ஒரு கலாச்சார சிதைவை ஏற்படுத்துறது, பொய்யான கதைகளை, கட்டுக்கதைகளை வந்து பரப்பி மக்களை குழப்பி விடுவது. இப்ப கூட பாருங்க, ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, காஞ்சிபுரத்துல கூடிய அந்த சங்கர மடம், அதற்கு எதிராக ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. கிளம்பி அது வந்து அதுதான் ராவணனுடைய இடம், பிறப்பிடம், அதனால நாங்க அந்த இதை வந்து எங்களுக்கு நாங்க மீட்க போகிறோம் அப்படின்னு இப்போ ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. ஏன் அந்த குரூப் கிளம்புதுன்னா, இப்ப இருக்கிற ஆட்சி அப்படி. அதனால இதையெல்லாம் இந்த நேரத்துல கொண்டு வந்தா இதெல்லாம் நம்ம செய்ய முடியும்னு இந்த மாதிரி ஒரு தீய சக்தி ஒண்ணு இப்ப கிளம்பி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த 5ஆம் தமிழ் படை அப்படின்னு ஒருத்தன் கிளம்பலாம். அவன் எழுதியிருக்கிற கதை, அவன் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே அபத்தம். அவன் கிளம்புனான் என்னன்னா, நான் வந்து ராமனை கொளுத்துற, ராவணனை கொண்டாட போகிறோம், இங்க ராவண ஜெயந்தி இங்க பண்ண போறோம், ராவண லீலா நடத்துறோம் அப்படின்னு கிளம்பணும். இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக இதெல்லாம் வந்து இந்த ஆக்சஸ், இந்த MMM ஆக்சஸ் அது பண்ணக்கூடிய அந்த வேலை. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த தீபாவளி அப்படிங்கிறது இந்த ஒரு கலாச்சார ரீதியான ஒரு பண்டிகை என்பதை இன்னைக்கு உலகம் அங்கீகரித்திருக்கிறது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்கள மாதிரி ஃப்ராடு கிடையாது. இதே யுனெஸ்கோ பேர்ல ஒரு ஃப்ராடு சர்டிபிகேட் போட்டாங்க, சவுத் ஏஷியா அப்படின்னு. அந்த மாதிரி இல்லவே இல்லாத ஒன்னெல்லாம் போட்டு ஒரு ஃப்ராடா ஒண்ணு போட்டாங்க. இது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம மக்களுக்கு அதை தெளிவா புரிய வைக்கணும். ஏன்னா யுனெஸ்கோனாலே நமக்கு அதுதான் ஞாபகம் வந்து தொலைக்கும். எதுவுமே நமக்கு ஃப்ராடு விஷயங்கள் தானே ஞாபகத்துக்கு வரும். பாத்திரங்கள்ல கப்பு அடிக்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு சர்டிபிகேட் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு பேசுனாங்க. அப்ப அது மாதிரி கிடையாது. இது உண்மையாகவே இன்னைக்கு அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு பல விஷயங்கள் இன்னைக்கு யுனெஸ்கோவில் வந்து நம்ம கொண்டு போயிருக்காங்க, யோகாவை கொண்டு போயிருக்காங்க. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறத பார்க்குறோம். இதற்கு பிறகு வந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு பெருமை மிகு தருணத்துல தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு விஷயத்தையும் பகிர்ந்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களுடைய எக்ஸ் தளத்துல சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அவர் என்ன அதுல பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தீபாவளி அப்படிங்கிறது நம்ம நாகரிகத்தினுடைய ஒரு ஆன்மா. இது வந்து ஒளியும் அறத்தையும் உருவகப்படுத்தக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அதுதானே. யோசிச்சு பாருங்க, தீபாவளியினுடைய அந்த நரகாசுரனுடைய கதையினுடைய பின்னணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய மகனாக இருந்தாலும் இந்த நாட்டுல தர்மம் என்பது சீர்குலையக்கூடிய நேரத்துல அந்த தர்மத்திற்கு எதிராக அவன் அதர்மமாக அவன் செயல்படும் போது அவனை வந்து அழிக்கிறதுக்கு அவளே உருவம் கொண்டு வருகிறாள். இங்க பொறுத்தவரைக்கும் நீதி என்பது பிரதானமே. அதே போல அந்த நரகாசுரனும் தான் செய்த பிழைகளை எல்லாம் உடன்படுகிறான். இந்த தமிழ்ல இவங்க வந்து தீபாவளிக்கு தமிழுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஏதாவது கிறுக்குத்தனமா சொல்லிட்டு தெரிவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சங்க இலக்கியங்கள் இதில் பிழை உடன்படுதல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் அவன்தான் மிகப்பெரியவன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த நரகாசுரன் பிழை உடன்படுகிறான். நான் செய்தது தவறு, என்னுடைய கதை இந்த உலகத்தினருக்கு பாடமாக இருக்கட்டும், அப்ப நான் இறந்ததை வந்து எல்லாரும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவன் வரம் வாங்குறான். அதை தான் நம்ம தீபாவளியாக நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப இது அறத்தை உருவகப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகை தானே, அறத்தை உருவகப்படுத்தக்கூடிய ஒரு விழா. அதனால இந்த விழா என்பது, இந்த கலாச்சாரம், இந்த கதை, இந்த விஷயங்கள் இனி உலகம் எங்கும் என்று சொல்லி உலகம் முழுவதும் இந்த அறத்தின் வழி வாழ்வதற்கு இந்த பண்டிகை உதவியாக இருக்க வேண்டும். இதர் ஒரு எக்ஸாம்பிளரியா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் அதை ஒரு ரொம்ப பெருமையோட அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. இனியாவது இந்த தீபாவளி பண்டிகை தமிழர்கள் பண்டிகை இல்லை, அது அவங்க பண்டிகை இவங்க பண்டிகை அப்படிங்கிறதை வந்து, அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களோட மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கார்கள். நான் சொல்றது இந்த அரசியல்வாதிகளை நான் பேசவே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் கொண்டாடிப்பாங்க, அவங்க வீட்டில் இவங்க எல்லாருமே கொண்டாடதான் போறாங்க. இந்த பகுத்தறிவெல்லாம் அங்கே போய் பேச போடுறது இல்லை. அவங்க வீட்டில் எல்லாரும் கொண்டாடுவான், எல்லா கட்சிக்காரனும் கொண்டாடுவான், அவன் எல்லாமே பண்ணுவானுங்க. ஆனா வெளியில வந்து மக்களிடத்துல வந்து இந்த மாதிரியான பேசுறது, இது என்னைக்குமே திராவிடம் வந்து அப்படித்தான். இந்த திராவிட மாடலே அப்படிதான், அதை நம்ம பார்த்துருக்கோம். அது ஈவேரா வழி வந்ததுனால அவங்க அப்படிதான். ஏன்னா ஈவேராவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே முரணாதான் இருக்கும்.
இன்னைக்கு அவர் முரணின் உச்சமே அவர். முரணின் உச்சம் அவர்னு சொல்லலாம். அப்படிங்கும் பொழுது இவங்க அப்படிதான் இருக்க போறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொது மக்கள் ஒரு அடுத்த ஒரு ஜெனரேஷனுடைய மனதுல வந்து இதை குறித்து ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தலைமுறை அவங்கதான், இந்த திராவிடம்லாம் அழிஞ்சு போயிடும், ரொம்ப நாள் இது நிக்க போறது கிடையாது. ஆனா அவர்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த தீபாவளி என்பது நம் அனைவருக்குமான விழா. இது ஏதோ தமிழர்களுக்கானது இல்லை, வடநாட்டு இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இது நம் நாட்டில், இந்த பாரத தேசத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமான விழா இந்த தீபாவளி திருவிழா என்பது. அதை இன்னைக்கு உலகம் அங்கீகரித்திருக்கிறது. அதை நாம் கொண்டாட வேண்டும். அந்த செய்தியை தான் நான் இதிலிருந்து பார்க்கிறேன். இளம் தலைமுறையினர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்த நிகழ்ச்சி நிறைவுடன் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.